தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ஐ ரிஷி வேணும்னே பிளான் பண்ணி பரமனை கரெக்டான டைமுக்கு வர முடியாத மாதிரி ஆட்களை வச்சு செஞ்சுட்டாப்ல இல்லையா? இந்த பக்கம் தான் நினைச்சதையெல்லாம் சாதிச்சுட்டு ரிஷி போயிடுறாப்ல. பின்னாடியே பரம எப்படியோ தட்டு தடுமாறி அங்க வந்துடுறாப்ல. ஆனா பரமனோட சூழ்நிலை என்ன, உண்மை என்னன்னு தெரியாத இந்த இளமதி பரமன மறுபடியும் பிடிச்சி, உன்னைய நம்பினதுக்கு என் மானமே போச்சு, நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பரமனை திட்டி, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பரம போகிறப்ப ரிஷி பின்னாடியே வந்து பரமனை கூப்பிட்டு, இதெல்லாம் பண்ணினது நான் தான்டா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாப்புல. எனக்கு அப்பவே உன் மேலதான் சந்தேகமா இருந்துச்சு, கூடிய சீக்கிரமே நீ ஒரு ஃப்ராடு, நீ தான் இதெல்லாம் பண்ணுன அப்படின்னு அந்த இளமதி கிட்ட நான் உன்னோட குட்டெல்லாம் வெளியே கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சவால் விடுறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பரம என்ன செய்ய போறாப்புலன்னு.